அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 30. 29 அத்தியாயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் பரம்பு மலையில் கபிலரை அங்கே நிரந்தரமாக தங்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியையும் பாரி மற்றும் அந்த வீரர்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுரையில் திருமண பெருவிழா கோலாகலமாக ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டிய இளவரசன் பொதிய விற்பனுக்கும் வணிகர் குல சாத்துக்களோட தலைவன் சூழ்கடல் முதுவன் அப்படிங்கிறவரோட மகள் பொற்சுவைக்கும் இங்கே திருமண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பொற்சுவை இப்போ பாண்டிய தலைநகரம் மதுரைக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் பொற்சுவைக்கு ஏற்கனவே ஒரு காதல் தோல்வி இருக்குது. அந்த காதல் தோல்வியிலிருந்து வெளியே வர மாட்டாமல் அவங்க இங்கே ரொம்ப மன வருத்தத்தில் உள்ளுக்குள்ளேயே அப்படியே குமஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆடல் பாடல் கொண்டாட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஆடல் அழகி நீலவள்ளி அப்படிங்கிறவள் மேலே பொதிய விற்பனோட மனசு போகுது. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். அந்த கொண்டாட்டமெல்லாம் நடந்ததுக்கப்புறம் மறுநாள் நண்பகலுக்கு மேலே தான் எல்லாருமே தூங்கி எந்திரிச்சாங்க. நாள் கொண்டாட்டம் முடிஞ்சது என்னமோ அதிகாலையில் தான். ஆனால் தூங்கினதுக்கப்புறம் கனவுல இருந்த ஆட்டோ யாருக்கு தெரியும் எவ்வளவு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நண்பகலுக்கு மேலே எந்திரிச்சவங்க மாலை நேரம் நெருங்குறப்ப தான் சித்திர மாளிகைக்கு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. அந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே பேரரசர் எப்போ வருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏற்பாடு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய தளபதி இருக்கான், படை தளபதி கருங்கை வாணன். அவன் இப்போ தான் தலைநகருக்கே வந்திருக்கான். அதாவது நாள் தான் வந்திருக்கான். இந்த கருங்கை வாணன் மாதிரி பெரிய வீரன் யாருக்குமே ஒரு தளபதியாக கிடைச்சதில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அவன் தளபதியாக வழி நடத்தி போன எல்லா போர்கள்லையும் அவனுக்கு வெற்றி மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஒரு பேரரசு இருக்குன்னா அது வெற்றியாக குவிக்கிறதுல சந்தேகம் இல்லை தான். ஆனால் அவன் அடைஞ்ச வெற்றி எல்லாமே அப்படி சோதிச்சு பார்த்து பார்த்து அடைஞ்ச வெற்றிகள். பொதுவாக எதிரிகளோட தாக்குதல் இருக்குல்ல, அதுக்கு இடையில் ஒரு போர்க்கலையோட பயிற்சியை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு அளவில்லாத திறன் வேணும். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு போர்க்கலையில் நீங்கள் புதுசாக ஒன்றை முயற்சி பண்ண போகிறீங்க, அதை இப்போ தான் சோதனையாக பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அதுவும் நேரம் எதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப போய் இதை முயற்சி பண்ணி பார்க்கணும். இதுக்கெல்லாம் தனிப்பட்ட திறமை வேணும்ல. இந்த மாதிரி எதிரிகளை வச்சு இந்த கருங்கை வாணன் போரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவான். போர் ஆரம்பித்த ஒரு சில நாழிகையிலேயே களத்தில் ஒவ்வொரு இயக்கமும் அவன் என்ன கணிச்சானோ அந்த வடிவத்துக்கு வந்துடும். எதிரிகள் என்னமோ அவன் ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரியும் அவன் சொல் பேச்சை கேட்டு அவன் சொல்கிற இடத்துக்கு அவங்க வர்ற மாதிரியும் இவனோட திட்டத்துக்குள்ளே இந்த இடத்துல எதிரிகள் வருவாங்க அப்படின்னு அவன் முடிவு பண்ணான்னா சரியாக அந்த இடத்துக்கு வருவாங்க. அதாவது இவனோட திட்டத்துக்குள்ளே தலையை நுழைச்சி எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு அவன் கொண்டு வந்துடுவான். இப்படி அவங்க எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்க உடம்பை விட்டு தலையெல்லாம் அப்படியே தள்ளி போய் விழுந்துடும். இப்போ இந்த பேரரசு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் பேரரசு ஆகணும்னா அடுத்த நாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ இது எந்த கட்டத்துக்கு போயிடுச்சு? நாடுகளை பிடிக்கிறது அப்படிங்கிற நிலைமையை கடந்து குறிப்பிட்ட மக்கள் குலங்களை தேடி தேடி வேட்டையாடுற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு பேரரசுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஏகப்பட்ட நாடுகளை தனக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி பண்ண வேண்டியது ஒரு தேவை. அப்படின்னா எல்லா விதமான திறன்களையும் சேகரிச்சுக்கிறதுமே ஒரு பேரரசோட தேவை. இப்போ கூட ஒரு குறிப்பிட்ட குலத்தை ஜெயிச்சுட்டு தான் திரும்பி இருக்கான் இந்த கருங்கை வாணன். இந்த திருமணத்தை முன்னிட்டு சூழ்கடல் முதுவனுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேரரசர் விருப்பப்பட்டார். அதுக்காகவே இந்த தாக்குதல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சில 100 பேரை பிடிக்கிறதுக்காக 10,000 வீரர்களை வச்சு ஒரு தாக்குதல். வழக்கமாக இப்படி தாக்குதல் எல்லாம் முடிஞ்சு படைகளெல்லாம் பாசறைக்கு திரும்பிச்சு அப்படின்னா வீரக்கதைகள் தான் பேசுவாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ நாள் விருந்தில் யார் எங்கே போய் கொடை சாஞ்சாங்கங்கிற கதை தான் போய்கிட்டு இருக்கே தவிர கருங்கை வாணன் யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கான், அதை எந்த மாதிரி பரிசாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளுக்கு இன்னும் தெரியலை. அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த
பாண்டிய பேரரசில் இப்படி ஒரு பெருவிழா நடக்குதுல்ல, இந்த வணிகர் குலத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால யவனர்கள்லாம் வந்திருக்காங்க, யவனச்சேரினே ஒன்று தனியாக இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. யவனர்கள் யவன அழகிகளையும் கொண்டு வந்து இறக்குறாங்க பரிசு பொருள்களாக. பெண்களுக்கு அந்த காலத்திலேயே இப்படி ஒரு நிலைமை தான். அந்த வந்து இறங்கின யவன அழகிகளை பற்றி தான் ஊரே பேசுது. ஒளியே குறையாத பேரழகு அப்படிங்கிறாங்க யார் யார் போய் பார்த்தாங்களோ. யவன தளபதிகள் ஒரு பக்கம் பாண்டிய நாட்டை பார்த்து அப்படியே வியந்து போயிருக்காங்க. மேற்கூரை மூடப்பட்ட அந்த 100 கால அரங்கை பார்த்தே அப்படி ஒரு வியந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கிறது எல்லாமே மூடப்படாத திறந்த வெளி அரங்குகள் தான். ஆனால் இங்கே மூடப்பட்ட 100 கால அரங்கு இருக்குங்கிறதே அவங்களுக்கு ஒரு வியப்பு. இப்போ இப்படியெல்லாம் அந்த யவன அழகிகள் பற்றி, இந்த வியப்பு பற்றி, யவன தளபதிகள் பற்றி இது எல்லாம் பேசிக்கிட்டே இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தராக அந்த சித்திர மேடைக்கு, சித்திர மாளிகைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வணிகர் குல தலைவர்கள் 4 பேர் உள்ள நுழையிறப்ப ஏற்கனவே இளவரசன் பொதிய விற்பன், கருங்கை வாணன், தளபதி சாகலைவன் எல்லாருமே உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் முசுகுந்தர், வெள்ளிக்கொண்டார் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேரரசரும் சூழ்கடல் முதுவனும் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. இப்போ நாள் போட்ட கொண்டாட்டம் எல்லாம் பத்தாதுக்குன்னு இப்போ மறுபடியும் பணியாட்கள் பளிங்கு குவளைகளில் தேரலை ஊற்றுறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. தேரல் அப்படின்னா அது ஒரு வகை மது. இப்போ நாள் கொண்டாட்டத்தை பற்றி பேச்சு ஆரம்பிக்குது. மேலே கூரையிலேருந்து ஒரு கயிறு தொங்குதில், அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்தரத்தில் ஒருத்தி ஆடினாலே அதை என்னால் இப்போ கூட நம்பவே முடியலை அப்படின்னா சாகலைவன். கயிறை பிடிச்சி ஆடினதை சொல்கிற, அவள் தரையில் ஆடினாலே நம்மளால் நம்ப முடியாமல் தான் இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க 2 முசுகுந்தர் பதில் சொல்ல, இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து வெள்ளிக்கொண்டார் சட்டுன்னு கேட்டார், அப்படியா அந்த ஆட்டம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டார். எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அதுவா, அது உங்கள் ஆட்டம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னா சாகலைவன். அவளாவது கயிறை பிடிச்சி ஆடினா, நீங்கள் காற்றை பிடிச்சே ஆடினீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சார் முசுகுந்தர். அப்போ சரியாக பேரரசர் வர எல்லாரும் அப்படியே சிரிப்பை நிப்பாட்டிட்டு அப்படியே வணங்குறாங்க. இப்போது இந்த தேரல் அப்படின்னு ஒரு வகை மது, அதை பற்றி பேசுகிறோம்ல. இந்த தேரலில் என்ன சிறப்பு அப்படின்னா, அது அந்த மணத்தை நுகர்றப்பவே, அதாவது முகர்ந்து பார்க்குறப்பவே ஒரு மயக்கத்தை கொடுத்துருமா. அதனால் எப்போவுமே அந்த தேரல் குவளை வச்சுருக்கிறவங்க அதை முகர்ந்து பார்க்க, குடிக்க இந்த மாதிரி கலந்து கலந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கில் ஏறுற மயக்கம் கன நேரத்தில் நடு உச்சி அப்படியே தொட்டுட்டு திரும்பும். குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த மயக்கத்தை அது கொடுத்துரும். குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வயிற்றோடு அப்படியே எரிகொள்ளுற மயக்கத்தோட தொடர்பு வந்துடும். அதனால் எப்போவுமே அந்த முதல் மிடரு அதை குடிக்கிற காலத்தை தள்ளி 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 போடுறவ தான் தேரலில் ரொம்ப தேர்ந்தவனாகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப தேர்ந்தவங்க தான். அப்படியே முகர்ந்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த கயிறை பிடிச்சி ஒருத்தி ஆடுனா அப்படின்னு பேசுனாங்கல்ல, அந்த பெண் திரைச்சீலை விலகிறதுக்கு போய் ஆடியிருப்பா. அது என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க, நீலவள்ளி தான், வேறு யாரும் இல்லை. என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திரைச்சீலை விலக மறுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி சரியான சமயத்தில் பணியாளன் அதை போய் சரி பண்ணுவான். அது ஏதோ அரங்கினர் அத்தனை பேரோட கவனத்தையும் அந்த இடத்துல நிப்பாட்டி உடனே அந்த கணத்தில் அவள் தன்னோட உடையை மாற்றிட்டு உள்ள நுழைவா அந்த ஆடல் அழகி. இதை தான் நேற்று ஆட்டத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசிக்கிடுவாங்க. புதிய விற்பன் அப்படியே வாயை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள்லாம் எதை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றியெல்லாம் உச்சத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சது எனக்கு தானே அப்படின்பா. ஏன்னா அவனோட மனசு முழுக்க முழுக்க நீலவள்ளிக்கிட்ட போயிடுச்சு. இப்போ எல்லாருமே இந்த ஆடல் அரங்கை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, சூழ்கடல் முதுவன் அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். அவரை பார்த்து அதுக்கப்புறமா தான் பேரரசர் கேட்டார், நீங்கள் இந்த பேரரங்கில் இல்லையா அப்படின்னு. ஏன்னா சூழ்கடல் முதுவன் திசைவேளரை பார்க்குறதுக்காக போயிருந்தார்ல. இல்லை பேரரசே, நான் திசைவேளரை பார்க்க போயிருந்தேன், ரொம்ப பயனுள்ள பொழுதாக இருந்தது அப்படின்னாரு சூழ்கடல் முதுவன். சரி, நீங்கள் என்ன பயன் அடைஞ்சீங்க அப்படிங்கிறத எங்களோடையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க அப்படின்னு கேட்குறாரு பேரரசர்.
பேரரங்கில் வந்து ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்தப்ப திசைவேளரும் சூழ்கடல் முதுவனும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பேரரசருக்கும் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து சூழ்கடல் முதுவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். யவனர்களுக்கும் நமக்கும் வந்து வானியலில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது வந்து எனக்கு சரியாக புரியாமல் இருந்துச்சு. அதை பற்றி பொருத்தமான ஒருத்தர்கிட்ட உரையாடணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். நேற்று தான் அது நடந்தது அப்படின்னு சொல்ல உடனே பேரரசருக்கு சந்தோஷம். திசைவேளர் வந்து வானியலோட பேராசான், இன்னொரு பக்கம் நீங்கள் கடல் வணிகத்தோட பெரு முதுவன். 2 பேரும் சேர்ந்து பேசுனா அதில் எவ்வளவு அறிவு சார்ந்து அந்த உரையாடல் இருக்கும். நான் கேட்காம போயிட்டனே அப்படின்னு கேட்டார். யவனர்கள் வந்து பெரிய பேரரசை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்களோட நம்மளை ஒப்பிட்டுக்க கூடாது. ஆனாலும் 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமையும் இருக்குது, அப்படித்தானே அப்படின்னு கேட்டார் முசுகுந்தர். முதுவனு தொடர்ந்து சொன்னார், கொள்வதற்கு விலையில்லாத செல்வம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. கொடுக்கவோ ஒப்பிடவோ முடியாத வளம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பெரிய வணிகம் நடக்குதுல்ல, இந்த கடலை வந்து நாம் நேமி அப்படின்னு சொல்கிறோம், அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து வட்டத்தை திகிரி அப்படிங்கிறோம், அவங்க டிகிரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் காலத்தோட அளவீடுகளை நம்ம ஓரை அப்படிங்கிறோம், அவங்க வந்து ஹோவர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வெம்மையை குளுமையாக்குற அதிசய மரம் வந்து வேம்பு, அவங்களுக்கு வந்து ஆலிவ் மரம். 2ஓட இலையிலையும் இருக்கிறது வந்து கசப்பு தான், 2ஓட நிழல்லையும் இருக்கிறது ஒரே குளுமை தான். 100 வருஷத்துக்கு மேலே இந்த வணிகத்தில் எவ்வளவோ கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு இப்படின்னு சொல்கிறாரு. இந்த வணிகம் எப்படி ஆரம்பிச்சது? அவங்களுக்கு ஒரு தேவை, அந்த தேவையிலிருந்து ஆரம்பித்து தான் இவ்வளவு தூரம் அந்த 100 வருஷமாக வளர்ந்துருக்கு. அதுக்கு மாற்று ஈடாக தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வாங்கிக்கிறோம். அதாவது அந்த யவனர்கள்கிட்ட இருந்து நம்ம வாங்குகிற பொருள்கள் எல்லாமே நமக்கு தேவை கிடையாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கு இணையாக நம்ம நிறைய பொருள்களை வந்து வாங்கிக்கிறோம். அந்த தொடக்க கட்டத்திலிருந்து இப்போ ரொம்ப தூரம் வந்தாச்சு. ஆனால் இன்னும் நம்ம கடல் வணிகத்தில் வேற ஒரு உச்சம் அடைகிறதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு இப்போ முசுகுந்தர் வந்து கேட்குறாரு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற உரையாடல், இந்த கற்பனைக்கான மயக்கத்துக்கு இந்த தேரலோ அல்லது நாள் பார்த்த ஆட்டத்தோட நினைவோ தேவையில்லை. இப்போ வந்து எல்லாரோட கற்பனையுமே வணிகத்தோட பெருங்கனவாயிருச்சு. இப்போ இருக்கிற வணிகத்தை எப்படி வந்து பெருசாக்குறது அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே இந்த கற்பனைக்கான மயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் வைகை கரைக்கு நம்ம போவோம். வைகை கரையில் பொற்சுவையும் சுகமதியும் இருக்காங்க. கனவு அப்படிங்கிறது உண்மை மேலே அப்படியே எப்போவுமே அகலாத திரை மாதிரி படிஞ்சே கிடக்கணும். அந்த மாதிரி கனவை உருவாக்குற வல்லமை காதலுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனாலேயே கைகூடாத காதலுக்கு பெரும் தண்டனையை வந்து கனவுகள் தான் கொடுக்குது அப்படின்னா பொற்சுவை. வைகையோட கரையோரம் பூவிலி மன்றம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஓடுற நதியை பார்த்துக்கிட்டே பொற்சுவை சொல்கிறான். சுகமதிக்கு இதை கேட்டுட்டு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அரண்மனையில் இருக்கிறப்ப வந்து இந்த சக்கரவாக பறவை அப்படின்னு ஒன்று கூட வச்சுருந்தால பொற்சுவை. சக்கரவாக பறவை வந்து எப்போவுமே கடலோட குறியீடு மட்டும் இல்லை, காதலோட குறியீடும் தான். அதனால சக்கரவாக பறவை கூடயே இருக்கிறதுனால காதலை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றது நல்லது அப்படின்னு தோணுனதுனால தான் வைகை கரைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தா பொற்சுவையை சுகமதி. நதி எப்போவுமே கனவோடையும் காதலோடையும் கலந்த ஒன்று சுகமதி. அதுவும் வைகை காதலர் திருவிழாவை காலங்காலமாக தன்னோட உள்ளங்கையில் வச்சு கொண்டாடுற ஒரு நதி. இங்கே வந்தால் காதலை தவிர வேற எதோட நினப்பு வரும்னு நீ நினச்ச அப்படின்னு கேட்டா பொற்சுவை. பொற்சுவை வந்து ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்கா இல்லையா சுகமதி கிட்ட. காதலை பற்றி மறக்கணும் அப்படின்னு யாராவது வைகை நதிக்கரைக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா? ஆனால் சுகமதி சொன்னா, வைகையை பொதுவாக புலவர்கள் வந்து தமிழ் நதி அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதனால் இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்தால்
உங்களோட கவனம், உங்களோட நினப்பு எல்லாமே இலக்கியத்துக்கு மேலே போகும் அப்படின்னு நினச்சி நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா சுகமதி. ஓ, இலக்கியமும் காதலும் வேற வேறையா சுகமதி அப்படின்னு கேட்டா பொற்சுவை. நீ கப்பலுக்குள்ளே இருக்கிற நீரணி மன்றத்தில் நாட்டியம் பார்த்துருக்கியா? ஒரே ஒரு தடவை மணிவாய் தீவுக்கு போகிறப்ப உங்களோட சேர்ந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா சுகமதி. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாரு. நடனம் ஆடுறவளோட காலை நம்ம வியந்து வியந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை விட நம்ம ஆடிக்கிட்டு இருப்போம். இது ரெண்டில் எது நடனம் அப்படிங்கிற குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இலக்கியமும் காதலும் அப்படிதான். எது இலக்கியம் எது காதல் அப்படின்னு பிரித்து பார்க்கவே முடியாது. ஒன்னோட நிழலாக இன்னொன்று இருக்கும். ஆனால் எது நிழல் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னா. சுகமதிக்கு வாய் அடைச்சிருச்சு. அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த வைகை நதியோட சிற்று அலைகள் அடுத்தடுத்து பொற்சுவையோட கால்களை அப்படியே நினச்சிக்கிட்டு போகுது. அவள் போட்டிருந்த ஆடையோட கீழ் விளிம்பு முழுக்க அப்படியே ஈரமாயிருச்சு. நேற்று ஆடல் அரங்குக்கு இளவரசியார் ஏன் வரல, நீயாவது சொல்லி கூட்டிகிட்டு வர வேணாமா அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு பேச்சை மாற்றினா சுகமதி. ஓ, நீ என்ன சொன்ன? பொற்சுவை மிகச்சிறந்த நடன மங்கை, யாரோட ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு நான் பதிலுக்கு கேட்டுட்டேன் அப்படின்னா சுகமதி. உடனே கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு பொற்சுவை சொன்னா, நான் அவ்வளவு சிறந்த நடன மங்கையா சுகமதி அப்படின்னு கேட்டா. இதில் என்ன ஐயம், நீங்கள் ஆடின ஆட்டத்தை பார்த்து மயங்கினவன் தானே அந்த மாவீரன் அப்படின்ட்டா சுகமதி. இப்போ பொற்சுவையிட்ட ஒரு கேலி சிரிப்பு. நீ எதுக்காக என்னை வைகைக்கரைக்கு கூட்டிகிட்டு வந்த? இப்போ எதை நினைவூட்டுற கவனிச்சியா? இப்போ தான் சுகமதிக்கு அப்படியே தப்பு புரியுது. நாக்கு கடிச்சுக்கிட்டா. பேச்சை மாற்றணும்னு ஆரம்பித்து மறுபடியும் பொற்சுவையோட காதலனை பற்றியே ஞாபகப்படுத்தி விட்டுட்டா. தப்பிக்க முடியாத சுகமதி, நானும் நீயும் காதலை விட்டு ஒருபோதும் தப்பிக்க முடியாது. ஆடையோட கீழ் விளிம்ப நதிநீர் நினைக்குது, கழுத்தோட மேல் விளிம்ப கண்ணீர் கடந்துக்கிட்டு இருக்கு. நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பொற்சுவை. இப்படி நதிநீரும் கண்ணீரும் கடந்துக்கிட்டு இருக்க, இப்போ நம்ம தொடர்ச்சியாக அங்கே வணிகத்தோட மயக்கத்தை பற்றி பார்ப்போம். சூழ்கடல் முதுவன் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு வணிகத்தை பற்றி. தேரலை அப்படியே குடிச்சுக்கிட்டேவும் இப்படி ஒரு மயக்கம் உள்ளுக்குள்ளே சுழல ஆரம்பித்தா யார் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆரம்பிக்கிறார். அதாவது இதில் ஆசிரியர் சு வெங்கடேசன் அவர்கள் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா, ரெண்டு வேறு வேறு இடத்துல நடக்கிற நிகழ்வை அப்படியே சேர்த்து 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 எழுதியிருப்பார். எப்படின்னா, முதல்ல நம்ம அந்த எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, வணிகர்கள் அரசர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கற்பனைக்கான மயக்கத்துக்கு இப்போ தேரல் தேவைப்படலை, வணிகத்தோட பெரும் கனவே போதும் அப்படின்னு முடிப்பார். இங்கே ஆரம்பிக்கிறப்ப கனவு அப்படின்னா என்ன அப்படின்னு பொற்சுவை ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, அதிலிருந்து ஆரம்பிப்பார். இப்போ பொற்சுவை பேசி முடிக்கிறது எதில் இருக்குது அப்படின்னா, ஆடையோட கீழ் விளிம்ப நதிநீரும் கழுத்தோட மேல் விளிம்ப கண்ணீரும் கடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாள்ல. அப்போ இங்கே அவங்க அப்பா சூழ்கடல் முதுவன் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படி ஒரு மயக்கம் உள்ளுக்குள்ளே சுழல ஆரம்பித்தா யார் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வேறு இடங்களில் இருக்கிற காட்சிகளை ஒரு அழகான சொற்கள் மூலமாக இணைச்சி கோர்த்து கொண்டு போயிருக்கிறதுல தான் இந்த வெள்பரியோட அழகு அப்படி இருக்குது. சூழ்கடல் முதுவன் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா வணிகத்தை பற்றி. அப்போது அந்த தேரலோட மயக்கம் அருமையாக இருக்குது அப்படின்னு பேசினதுமே எல்லாரும் இவரும் சொல்கிறாரு, யவனத்தேரல் இதை விட கடுஞ்சுவையாக இருக்கும். ஏன்னா இவர் வணிகர், அதனால் எல்லா நாட்டோட தேரலையும் இவர் சுவைச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு மனம் இருக்காது. பாண்டிய நாட்டு தேரலோட தனி சுவையே அதோட மனத்தில் மயக்கிறது தான் அப்படின்னாரு. ஆனால் எல்லாரும் இன்னமும் அந்த யவன அழகிகளை பார்த்ததுலேருந்து வெளியில் வராமல் தானே இருக்காங்க அந்த அவையில் இருக்கிறவங்க.
யவனத்தேரலுக்கு வேணால் மனம் இல்லாமல் போகலாம், ஆனால் அப்பா அந்த யவன அழகிகளை பார்த்தா மயங்க வைக்கிற மாயங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நல்லா ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சார் முதுவன். நீங்கள் பேர் அழகிகள் அப்படின்னு சொல்லி வர்ணித்து மயங்குறீங்களே, அவங்களில் நிறைய பேர் யவன அழகிகள் கிடையாது அப்படின்னாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரே வார்த்தையில் உச்சியில் ஏறின மயக்கம் அப்படியே கீழே இறங்கிருச்சு. பேரரசராக முழிக்கிறாரு. என்ன இப்படி சொல்கிறீங்க? அவங்க யவன அழகிகள் இல்லையா? அவங்க எல்லாரும் பாப்ரிகோன் அழகிகள். ஒரு சாயலில் யவன அழகிகள் மாதிரி இருப்பாங்க. அவங்களத்தான் இவங்க கப்பலில் வந்து இறக்குறாங்க. வணிகர்கள் எங்களுக்கு உண்மை தெரியும். இந்த தடவை 3 பேரை மட்டும் யவனத்திலேருந்து வந்து இறக்கியிருக்காங்க. மிச்சம் 20க்கும் மேலே இருக்கிறவங்கள வந்து பாப்ரிகோனில் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. அந்த இடத்துல வந்து ஒரு பதட்டம் உருவாயிருச்சு. பரிசளிக்கப்பட்டவங்களில் 3 பேர் மட்டும்தான் யவன அழகிகள் அப்படிங்கிறத வந்து யாருனால ஏற்றுக்க முடியல. அதனால் உடனே கேட்குறாரு, அது எப்படி 3 பேர் தான் யவன அழகிகள் அப்படின்னு உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வெள்ளிக்கொண்டார் கேட்டார். குவளை அப்படி மாற்றி நிரப்பின தேரலை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு முதுவன் சொன்னார், நாங்கள் வணிகத்தில் பெரிய பொருள் ஈட்டுறவங்க மட்டும் கிடையாது, பெரிய பொருளை இழக்கிறவங்களும் தான் அப்படின்னாரு. பேரரசர் அதிர்ச்சியானது நல்லா வெளியில் தெரிஞ்சது. அதாவது வணிகர்களுக்கு வந்து என்னதான் அவங்க வியாபாரத்தில் பயங்கரமாக சம்பாதிச்சாலுமே ஏகப்பட்ட இழப்புகளும் இருக்குது. அந்த இழப்புகள் மூலமாக தான் எந்தெந்த இடத்துலலாம் இவங்க ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அனுபவம் தான் இப்போ வந்து பேசுது. ஆனால் இந்த ஏமாற்றம் வந்து ஒரு தரப்புக்கு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, 2 தரப்புக்குமே தான் அப்படின்னாரு சூழ்கடல் முதுவன். இப்போ இவங்கெல்லாம் ஏமாற்றப்பட்டவங்க இல்லையா, யவன அழகிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாப்ரிகோன் அழகிகள் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப உடனே 2 தரப்புக்குமே ஏமாற்றம் அப்படின்னா அந்த அடுத்த தரப்பு ஏமாற்றம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆவல் வருது. இங்கே வந்து அவங்க முத்துகளை வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே வாங்குகிற முத்துகளை பல 100 மடங்கு விலைக்கு அவங்களோட சொந்த நாட்டில் விற்பனை செய்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுல நிறமும் மூக்கு மட்டும்தான் வித்தியாசப்படுது, அவங்களுக்கு கொடுக்கறதுல 100க்கு 100 வேறுபடுது அப்படின்னாரு. எல்லாம் வாயை பழந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வணிகத்தோட நியதி. விற்கிற இடத்துல முடிவாகிற விலை பொருளுக்கு மட்டும் கிடையாது, அதை பற்றின அறியாமைக்கும் சேர்த்து அப்படின்னாரு. எவ்வளவு அழகு பாருங்களேன், இதை சொல்கிற ஏமாற்றத்தை கூட அவ்வளவு அழகாக சொல்கிற வார்த்தைகள். விற்கப்படுற இடத்துல முடிவாகிற விலை பொருளுக்கு மட்டும் இல்லை, அதை பற்றின அறியாமைக்கும் தான். அப்போ இவங்க எல்லோரும் கேட்குறாங்க, சரி இங்கேருந்து வாங்கிட்டு போய் பல 100 மடங்கு அதிகப்படுத்தி விற்கிறாங்க அப்படின்னா அதை ஏன் அவங்க மட்டும் வாங்கணும்? எல்லாருமே அவங்களோட தேவைக்கு நேராக வந்து வாங்கிக்கலாம்ல. அதாவது இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டிங், ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் அங்கே மொத்தமாக விற்கிறது, அந்த மாதிரி ஒரு முறை ஏன் அப்படின்னு இங்கே கேள்வி வந்து வருது. ஏன்னா இந்த வணிக பாதை அதோட கட்டமைப்பை வச்சிருக்கிறது வந்து அவங்க தானே, இந்த வணிகர்கள் தானே, யவன வணிகர்கள் அப்படிங்கிறாரு சூழ்கடல் முதுவன். அப்படி என்ன கட்டமைப்பு வச்சுருக்காங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அந்த கட்டமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம் அப்படிங்கிறாரு முசுகுந்தர். யவன வணிகர்கள் அவங்களோட வணிக பாதையோட கட்டமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு முசுகுந்தர் சொல்லி முடிக்க நம்ம நேர இப்போ பொற்சுவை அவங்க உரையாடலுக்கு போகிறோம். இனிமே சிந்திக்க என்னடி இருக்குது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா பொற்சுவை. என்னால் இன்னும் நம்ப முடியல, ஏன் உங்கள் அப்பா இந்த முடிவை எடுத்தார்? பாண்டிய இளவரசன் புதிய விற்பனுக்கு உங்களை திருமணம் பண்ணி கொடுக்குற முடிவை ஏன் அப்பா எடுத்தார் அப்படின்னு கேட்டா சுகமதி. பாண்டிய நாட்டு முத்துகள் 100 மடங்கு அதிக விலைக்கு யவனத்தில் விற்பனை ஆகிறது தெரிஞ்சுதான் அப்படின்னா பொற்சுவை. அதாவது இப்போ அவங்க அரங்கில் பேசிக்கிட்டு இருக்கிற உரையாடலுக்கும் இதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா பொற்சுவையுமே வந்து அறிவு இல்லாமல் வெறும் அழகி மட்டும் கிடையாது, அறிவில் வந்து கபிலர்கிட்ட படித்த மாணவி, அவளுக்கும் எல்லா விஷயமுமே தெரியும் வணிகத்தை பற்றி. என்ன இப்படி சொல்கிறீங்க,
முத்து அங்கே 100 மடங்கு அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறா சுகமதி. அதுக்கெல்லாம் எடுத்திருக்க மாட்டார். வேற எதுக்காக இந்த முடிவு எடுத்தார்? மிளகோட விலை முத்தோட விலையை விட அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா இத்தனை கப்பலுமே முசிறியில் தானே நங்கூரம் பாய்ச்சிருக்கோம். இந்நேரம் நம்ம 2 பேரும் பேரியாழோட கரையில் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா. சுகமதி அப்படியே திகைக்கிறா. அதாவது என்ன அப்படின்னா, பாண்டியர்களோட முத்து தான் யவனத்தில் 100 மடங்கு அதிகமான விலைக்கு விற்கப்படுது. அதனால தான் பாண்டிய இளவரசனுக்கு பொற்சுவையை மனம் முடிக்கிறாரு சூழ்கடல் முதுவன். இதே இது மிளகு வியாபாரம் சேரர்கள் பண்ணுறாங்க. மிளகு அதிகமான 100 மடங்கு விலைக்கு யவனத்தில் விற்கப்படுது அப்படின்னா இந்நேரம் பொற்சுவையை சேர இளவரசன் யாராவது இருந்தால் அவனுக்கு தான் மனம் முடிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறான். யவனர்கள் ஏகப்பட்ட அழகிகளை இங்கே பரிசு பொருள்களாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீ சொன்னியே, அதுக்கு என்ன காரணமோ அதே காரணம்தான் என்னோட அப்பா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுக்கும் அப்படின்னா பொற்சுவை. சுகமதி அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டா. ஏன்னா யவன அழகிகளை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒரு பரிசு பொருளை அந்த புறத்தில் விடுறதுக்காக அந்த அழகிகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பொற்சுவை தான் மணமகள். ஆனால் அவளே இப்படி சொல்கிறப்ப தான் சுகமதிக்கு ஒன்றும் புரியலை. வைகையை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா பொற்சுவை. ஓடும் நீருக்குள் உறங்கும் நதி அப்படின்னு அவள் மனசுக்குள்ள ஒரு வரி தோணுச்சு. அதுதான் பெண் அப்படின்னு வேற தோணுச்சு. அழகான வரிகளில் பெண் அப்படின்னா ஓடும் நீருக்குள் உறங்கும் நதி. சுகமதி அப்படியே அமைதியாக இருக்கா. என்ன சுகமதி, பேசவே இல்லை? இல்லை ஒன்றுமில்லை அப்படின்னு உணர்ச்சியை மறைக்கிறான். நீயும் நானும் மட்டும் இல்லை சுகமதி, இந்த பூவெளி மன்றத்தில் நின்ன எல்லா பெண்களோட கண்களும் இப்படி கலங்கிதான் இருந்திருக்கும். அது இந்த வைகைக்கு தெரியும். நேத்திக்கு மணமுடி கொடுத்து வெத்தலை மாத்துற அரங்கில் என்னவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீ கவனிச்சையா? இப்போ சுகமதி யோசிக்கிறா. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஆனால் இப்போ பொற்சுவை எதை பற்றி கேட்குறா அப்படின்னு சுகமதிக்கு தெரியல. அரங்கில் அலங்கரித்து தட்டுக்கள் வச்சுருந்தாங்கல்ல, அந்த தட்டு முழுக்க பூக்களும் கனிகளும் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. வேர்களும் தண்டுகளும் வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? வேர்களும் தண்டுகளும் தம்மை பெருக்கிக்கிறோம். பூக்கள் கனிகள் மட்டும்தான் இனத்தை பெருக்கும். அலங்கரித்த தட்டில் வச்சு கனி மாற்றப்பட்டதோட காரணம் என்னவோ அதே காரணம்தான் நம்மளை மாற்றுறதுக்கும் அப்படின்னா பொற்சுவை. இந்த சுகமதிக்கு ஓரளவுக்கு கல்வி அறிவு இருக்குது. அவளுமே வணிக குலத்திலிருந்து வந்தவ தான். அதனால் பொற்சுவை பேசுகிற பொருளோட ஆழம் அவளுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் எதிர்கொள்ளுற மனநிலை, அந்த மன வலிமை தான் இல்லை சுகமதி கிட்ட. மனமாற்றத்துக்கு வைகைக்கரை போவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தா. ஆனால் இங்கே நடக்கிறது தலைகீழாக இருந்துச்சு. ஐயோ, எப்போ இந்த வைகைக்கரையை விட்டு சீக்கிரம் போவோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு சுகமதிக்கு. அதுவும் தட்டில் என்னென்ன கனிகள் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தியா? யோசித்து பார்த்து சொன்னா சுகமதி. பலா வச்சுருந்தாங்க, மாதுளை வச்சுருந்தாங்க. இது 2 மட்டும்தான் கனிகளா? மாங்கனி, மாம்பழம் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. இவ்வளவு பெரிய பாண்டிய நாட்டில் ஒரு மாங்கனி கூடையா கிடைக்கல அப்படின்னா. சுகமதி யோசிக்கிறா. இன்னும் காரணம் புலப்படலை. அதுக்கும் பதில் பொற்சுவைய சொன்னான். பலாவும் மாதுளையும் பல வித்துகளை கொண்ட கனிகள், மா ஒற்றை விதையை கொண்ட கனி அப்படின்னா. என்ன சொல்ல வர்றா அப்படிங்கிற பொருள் புரிஞ்சப்ப அப்படியே சுகமதி திகச்சு போயிட்டா. இந்த சடங்குகளுக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் அப்படியே அவளை நடுங்க வச்சுச்சு. பொற்சுவை சொன்னா, என்னோட உடம்பு எந்த கனியா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் என்னுடைய மனது ஒற்றை விதை இருக்கிற மாங்கனி. அதில் இன்னொரு விதைக்கு இடம் இல்லை. அங்கே பொற்சுவை தன்னுடைய மனசில் இன்னொரு விதைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னதோட தொடர்ச்சியாக இங்கே அரங்கத்தில் இருக்கிற உரையாடல். இன்னும் வயிற்றுல இடம் இருக்கா அப்படின்னு சூழ்கடல் முதுவன்கிட்ட கேட்க,
அவர் குடிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நாங்கள்லாம் கடற்குடிகாரர்கள், நீரில் மிதக்கிறது, நீரால் மிதக்கிறது, இதுதான் எங்களோட வாழ்வு அப்படின்னாரு. இப்போ அந்த வணிக பாதையோட கட்டமைப்பை பற்றி இப்படி தேரலை குடிச்சுக்கிட்டே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே இதை கவனித்த பேரரசர் சொன்னார், இந்த உரையாடல் நம்ம நடத்தணும் அப்படின்னா திசைவளரும் இருந்தால் தான் பொருத்தமாக இருக்கும், அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பணியாளர்கள் எல்லாம். திசைவளர் தென் திசை மாளிகையில் இருக்கார், இங்கேருந்து போய் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன முதுவன் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்பா இப்படி ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு அவனா மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டான் இளவரசன் புதிய விற்பன். ஆனால் உண்மையில் என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 பெருங்குவளையை கடந்துட்டா நினைவை நம்ம கட்டுப்பாடு வழியாக ஒழுங்குபடுத்த முடியாது. ஏன்னா இவ்வளவு முக்கியமான விஷயம் வணிகப்பாதை, அந்த கட்டமைப்பை பற்றி பேசுகிறப்ப ஒளறி பேசிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, கூட 3 வணிகர்களை வச்சுக்கிட்டு பேசுகிறது அறிவுடைமை கிடையாது. அதனால் நாளைக்கு நிதானமாக பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பார் பேரரசர். அதனால் இப்போ நேரத்தை கடத்தி எல்லாரையும் அனுப்பி விடுறதுக்கு தான் இப்படி பண்ணுவார். இது இளவரசனுக்கு புரியாது, ஆனால் முசுகுந்தருக்கு புரிஞ்சுக்கிறோம். சொல்ல மறந்துட்டேன், திசைவளர் வந்ததும் அவர்கிட்ட யாரும் கபிலரை பற்றி சொல்லிடாதீங்க, கோவிச்சுக்கிருவார் அப்படின்னு சொல்லி சிரிச்சார் முதுவன். அப்போ இப்போ கபிலரை பற்றி பேச்சு வந்துருச்சு. உடனே முசுகுந்தர் கேட்டார், இவ்வளவு பெரும் புலவர் நமக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர், ஆனால் ஏன் இன்னும் இந்த மணவிழாவுக்கு சேரலை அப்படின்னு கேட்குறாரு. மணமுடி நிகழ்வுக்கு முன்னால் சேருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாம்பூலம் தரிக்கிறப்ப அவர் இல்லை, எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டார் பேரரசர். என்னது இந்த திருமண பற்றின செய்தி தெரியாத இடமே இல்லை, தெரிஞ்சால் அவர் வராமல் இருந்திருக்கவே மாட்டாரே அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும்ல, பொற்சுவை வேற கபிலரோட மாணவி, கபிலர் பாண்டிய பேரரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர், திசைவளரோட சிறந்த நண்பர் வேற. அப்போ இவ்வளோ இருக்கிறப்ப பொற்சுவைக்கு திருமணம், புதிய விற்பனுக்கு திருமணம் அப்படின்னா அவர் ஓடோடி வந்திருக்கணும்ல. எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நெடுந்தொலைவில் இருக்கிற தீவு எதுக்காவது போயிருந்தா செய்தி எட்டாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ சூழ்கடல் முதுவன் சொன்னா, இல்லை, எல்லா தீவில் இருந்து வணிகர்கள் வந்துட்டாங்க, இந்த திருமண செய்தி தெரியாத பகுதி நிலப்பரப்பில் எங்கேயாவது இருக்கலாமே தவிர தீவுக்குள்ளே எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி சூழ்கடல் முதுவன் சொல்கிறான். இப்போ திரும்ப இந்த அத்தியாயத்தோட கடைசி பகுதி பொற்சுவை பேசுகிறதுல தான் நம்ம முடிக்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, திருமண செய்தி தெரியாத பகுதி நிலப்பரப்பில் எங்கேயுமே இல்லை, இருக்கலாம், தீவில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்க, அங்கே சுகமதி கேட்டுக்கிட்டு இருக்கா. கடலும் கடல்சார் வாழ்வும் தானே உங்களோடது, ஆனால் நீங்கள் என்ன செடி கொடி காய் கனி பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. இப்போ வைகையிலேருந்து மாளிகைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பொற்சுவையும் சுகமதியும். ஆனால் இதுக்கு பொற்சுவை பதிலே சொல்லலை. அவளோட மனசுக்குள்ளே தேர் சக்கரம் உருள்ற அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பதில் சொல்லலை, நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா அப்படின்னா சுகமதி. இல்லை, என்னோட மனசு ஆசான்கிட்ட போயிருந்துச்சு, அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஏராளம், அவரை பார்க்கணும் அப்படின்னு கண்கள் ஏங்குது அப்படின்னா பொற்சுவை. ஆமாம், அவர் ஏன் இன்னும் மணவிழாவுக்கு வராமல் இருக்காரு அப்படின்னு கேட்குறா சுகமதி. அவர் ஏன் வரலன்னு நான் யோசிக்கல சுகமதி, ஏன்னா அவரை பார்த்தேன்னா அந்த கணமே நான் உடஞ்சி அழுதுருவேன். அவரை நினச்சாலே எனக்கு மனசில் பதட்டம் வருது, அதனால தான் நினைக்காம இருக்கேன். நீ என்னடனா அவரை நோக்கி என் நினைவுகளை கிளறி விடுற அப்படின்னு நான் பொறிச்சுவேன். இன்னும் சில நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறான். வர்றதா இருந்தால் எப்பயோ வந்திருக்கணும், நாட்கள் கடந்துருச்சு, இனிமேல் அவர் வரமாட்டார். பாண்டிய பேரரசோட போற்றுதலுக்கு உரிய பெரும் புலவர், அதை எப்படி அவர் விழாவுக்கு வராமல் இருப்பார் அப்படிங்கிற சுகமதி. இந்த மணவிழா நடக்குதுங்கிற செய்தி தெரிஞ்சா தானே வருவார் அப்படின்னு நான் பொறிச்சுவேன். வேந்தர்கள் எல்லாருக்கும், சிற்றரசர்கள் எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பியிருக்காங்க, தீவு கூட்டம் எல்லாத்துலேருந்து வணிகர்கள் வந்திருக்காங்க. அப்போ கபிலர் எங்கே இருந்தாலும் அவருக்கு செய்தி தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறா சுகமதி. அதாவது அரங்கத்தில் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதே உரையாடல் தான் இங்கேயும் நடக்குது.
உதட்டோர சின்னதாக சிரிச்சிட்டு பொறிச்சுவை சொன்னா, பரம்பு நாட்டுக்கு போயிருந்தா எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டா. இந்த மாதிரி செய்திகள் போய் சேராமல் இருக்கிற ஒரே நிலப்பகுதி அது மட்டும்தான். ஆசானும் அங்கே தான் போகணும் அப்படின்னு பல ஆண்டுகள் விருப்பத்தோடு இருந்தார். ஒருவேளை அது இப்போ நடந்திருக்கும் அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு சொன்னால், என்னோட கண்ணீர் ஆசானை ரொம்ப தூரத்துலேயே நிப்பாட்டிருச்சு சுகமதி அப்படின்னா பொறிச்சுவை. இந்த கதையில் மற்றவங்களோட உறவு முறையை விட கபிலர் பொறிச்சுவை இவங்க 2 பேருக்கும் இருக்கிற உறவு முறை ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஆசான் மாணவிக்கு நடுவில் எவ்வளவு ஒரு பிணைப்பு பாருங்களேன். இது படிக்கிறப்பெல்லாம் எனக்கு என்னுடைய ஆசான் ஒருத்தரோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.